ஹாய் வணக்கம். நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க. இதை குழந்தைங்க இதயம் பலவீனமாக இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். ஏன்னா இது கடம்பனோட அப்டேட்டு. நான் காலையில் இவனை ஜெயான்னு ஒரு சிஸ்டர் தான் இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு வாரமாக. இவனை பிடிக்கிறதுக்கு நான் 2-3 நாள் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. அப்புறம் ஐயப்பன்னு சொல்லிட்டு அந்த அம்மன் நகைக்கடையில் அவர் ஒர்க் பண்ணுறாராம்மா. அவர்கிட்ட தான் இது பிஸ்கட்டு பாலெல்லாம் சாப்பிடும் அப்படின்னு சொன்னாங்க. அவர்கிட்ட 2 நாளைக்கு முன்னாடி செயின் பெல்ட் எல்லாமே கொடுத்துட்டு வந்திருந்தேன். அவர் இன்றைக்கி தான் 2 நாள் அவர்கிட்டே சிக்கலை இன்றைக்கி லாக் ஆகிட்டான். நல்லா அழகான ஃப்ரெண்ட்லியான டாக்குங்க இந்த கடம்பனு. வயசு கம்மி தான், ஒன்றும் உயிருக்கெல்லாம் ஆபத்து இருக்கிற மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. பட் இவனோட பிளட்டு எடுத்திருக்காங்க. டாக்டரம்மா செக் பண்ணி பார்த்தாங்க. ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது. கட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா 2-3 கட்டி வந்திருக்கு. அதில் 2 கட்டி உடஞ்சிருச்சு. இன்னும் ஒரு கட்டி உடையிற ஸ்டேஜில் இருக்குது. அதனால் இவனோட லிவரு, கிட்னி, இவனோட ஹார்ட்டு, இவனுக்கு ஹீமோகுளோபின் எந்த லெவலில் இருக்குது, இப்படி எல்லா பல வகையான டெஸ்ட்டெல்லாம் எடுக்கிறதுக்காக பார்க்குறதுக்காக பிளட்டு இப்போ எடுத்திருக்காங்க. இவனுக்கு எடுத்து இன்றைக்கி அனுப்பிடுவாங்க. இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அனுப்பிடுவாங்க. இவனுக்கு ரிப்போர்ட் நாளைக்கு ஈவினிங் வந்துடும். வந்ததுக்கப்புறம் தான் இவனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. இவனுக்கு அப்படியே பிளட்டு லாஸ் ஆகிட்டே இருக்குது அந்த புண்ணுலேருந்து. அதனால் அவனுக்கு பிளட்டு நிற்கிறதுக்கு ஊசி போட்டிருக்காங்க. பெயினுக்கும் ஊசி போட்டிருக்காங்க. அவன் போர்டிங்கில் இருக்கான். நான் விட்டுட்டு கிளம்பி வந்துட்டேங்க. இவனுக்கு மருத்துவ உதவி, டிரான்ஸ்போர்ட்டுக்கு எதுக்குமே இது வரைக்கும் எந்த உதவியும் கிடைக்கலங்க. உங்ககிட்ட இப்போ தான் எல்லாருக்கிட்டையுமே கேட்குறேன். இவனுக்கு முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக இவனுக்கு மருத்துவ செலவு பெரிய லெவலில் தான் வரும். எனக்கு நல்லாவே தெரியும். சசிதரனுக்கு மாதிரி தான் இவனுக்கும். அவனுக்கு தொடையில் இருந்துச்சு. இவனுக்கு யூரின் போகிற இடத்துல இருக்குது, பிறப்புறுப்பில். அதனால் இவனுக்கு தேவையான இப்போ நான் டிரான்ஸ்போர்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டேன். உங்களுக்கே தெரியும், நான் யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன். டிரான்ஸ்போர்ட்டுங்கிறத நான் எப்படியாவது எடுத்துருவேன். மெடிசன் செலவு எல்லாமே கொஞ்சம் ஹெவியாக தான் வரும். முடிஞ்சவங்க கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சிங்கன்னா இவனை நல்லபடியாக காப்பாற்றி உங்கள் கண்ணு முன்னாடி இவனை அதே இடத்துல கொண்டு போய் நான் விடுவேன். ஃப்ரெண்ட்லியான டாக்குங்க. எனக்கு செகண்ட் கொடுத்தான். கை காட்டினோன்னே எனக்கு கை கொடுக்குறான் அழகாக. டாக்டருக்கும் கொடுத்தான். அப்போ தான் டாக்டர் அம்மா சொன்னாங்க, இது யாரோ நல்லா ஃப்ரெண்ட்லியாக வளர்த்து கொண்டு ரோட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க கத்தி வந்ததுனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இவனுக்கு மருத்துவ உதவி அவசியம் தேவை. எனக்கு நான் வெக்கப்படலை, வருத்தப்படலை. உங்களை தவிர எனக்கு யாருமே இல்லை. தயவு செய்து உதவுங்க.